திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தனேசு கருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு கருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பலிபீடத்தில் என்னை பரனே வணங்குகிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல காத்து நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. விலையேற
விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா, 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19:24. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. யோவான் 19:34. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இயேசு இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 3 மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது போர் சேவகரில் ஒருவன் அந்த ஈட்டியை ஓங்கி அவருடைய விலாவிலே குத்தினான். அந்த இடம் ஒன்று தான் பாக்கி இருந்தது. அங்கேயும் அவன் குத்தினான் பாருங்க. உடனே தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை ஆகிய இயேசுவை எப்படி சிலுவையிலே அறைய வேண்டும் என்று நினைத்தார்களாம். 2 கைகளையும் தலைக்கு மேலே வைத்து இப்படி ஒரு சிலுவையிலே அவரை மறிக்க வைக்க வேண்டும். இதுதான் வழக்கமாக இருந்தது. இப்படி கைகளை வைத்து அறையும் போது அது மிகுந்த வியாகுலத்தை கொடுக்குமாம். ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் சொட்டு சொட்டாக வந்து மரணம் அதிக நேரம் அது நீடிக்கும். மரணம் அதன் பின்பு தான் ஏற்படுமாம். ஆகவே இதுதான் சிலுவையிலே அடிக்கின்ற ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் ஏன் ஆண்டவருடைய சிலுவை இப்படி மாறிற்று? எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய வார்த்தையின் படியே அந்த பிரமாணங்களை நிறைவேற்றும்படியாகவே தான் இயேசு சிலுவையிலே வந்தார். ஒரு முறை நான் யூடியூப்பில் பார்க்கிற பொழுது ஒருவர் சொன்னார், பாருங்கள், இயேசு தாமாக தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவரை காட்டி கொடுத்தார்கள். அவரை 30 காசுக்கு விற்று போட்டார்கள். அதனால்தான் அவர் வேறு வழி இல்லாமல் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் அநேக நேரம் காணப்படாமல் போவார். பிடிக்க வருவார்கள், அவர் காணப்படாமல் மறைந்து போவார். அப்போ இப்படியெல்லாம் மறைந்து போனாரே, அப்படி என்றால் அவருக்கு சிலுவை மரணத்தை அவர் விரும்பவில்லை என்று சொன்னார்கள், தங்களுடைய மார்க்கத்தை நியாயப்படுத்தும்படியாக. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, அவர் தன்னை மயிர் கத்தரிக்கவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்மை தாமே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்னும் சொல்லுவார், எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னார். என்னாலன்றி ஒருவரும் என்னை தொடவே முடியாது. இது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற ஆதாம் செய்த அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஸ்திரீயின் வித்து கொடுக்கப்படும் என்று வேதம் சொன்னபடியினாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையாக அவருடைய ஒரே பேரான குமாரனை, அவருடைய சரீர வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆகவே அது பரிசுத்தமுள்ள வித்து, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு பலி. அந்த பரிசுத்தமுள்ள பலியை அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். போகட்டும், ஏன் அவர் சிலுவையில் இப்படி அறையப்பட்டார்? ஏசாயா 65:2 சொல்லுகிறது. ஏசாயா 65:2, நலமல்லாத வழிகளிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமுள்ள ஜனத்தண்டைக்கு
நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஹல்லேலூயா. கைகளை நீட்டினேன். அவர்களை அறியாமலே அவருடைய கைகளை விரித்து வைத்து அவர் நீட்டப்பட்டவராய் அந்த சிலுவையிலே தொங்கினார். நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். ஒருவருக்கும் அதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை அவருடைய கைகளை இப்படி வைத்து எடுப்பதற்கு. ஏனென்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நாள் முழுவதும் கைகளை நீட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் 50 காயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 5 கண்டங்களுக்காக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது பிரியமானவர்களே. அவர் நடந்து சென்ற பாதைகள், அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் மிகுந்த அர்த்தம் இருந்தது. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாருக்கும் மிகுந்த அர்த்தம் இருந்தது. இங்கே ஒரு விழாவிலே அவர் குத்தப்பட்டார். ஏன் குத்தி பார்க்கறதுக்கு இடமே இல்லையா? ஏன் நெஞ்சு பக்கத்தில் குத்தி இருக்கலாமே, வேறு ஒரு இடத்துல குத்தி இருக்கலாமே. கை போச்சு, காலும் போச்சு, தலையிலையும் முடி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்பொழுது விழாவிலே அவர் குத்தப்படுகிறார். இந்த விழாவிலே ஏன் குத்தப்படுகிறார் தெரியுமா? மரணத்தை உறுதி செய்வதற்காக. ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறாரா என்பதை விழாவிலே குத்தி அவர்கள் அதை உறுதி செய்வார்கள். ஆகவே தான் சிலுவை மரணத்தை உறுதி செய்ய கால் எலும்புகளை அவர்கள் முறிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கால் எலும்புகள் இவருக்கு முறிக்கப்படவில்லை என்று. யோவான் 19:31 உங்கள் கண்களை ஓட விடுங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முடிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் 19:32 சொல்லுகிறது, அவருடைய சிலுவையிலே அறையப்பட்ட முந்தினுடைய கால் எலும்புகளும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். ஆனால் அவர் இயேசுவின் இடத்திலே அவர்கள் வந்த பொழுதோ அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. மரணத்தை உறுதி செய்ய கால் எலும்புகளை முறித்து சீக்கிரத்தில் செத்து போகணும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வேக வேகமாய் அந்த உடல்களை சிலுவையிலிருந்து எடுத்து போடும்படியாக அவர்கள் அதிகாரமுள்ளவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல மரித்து போயிருந்தார். பாருங்கள், இதுவும் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 34:20 சொல்லுகிறது. சங்கீதம் 34:20 சொல்லுகிறது, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படவே இல்லை. அவைகள் ஒன்றும் முறிக்கப்படவே இல்லை. இன்னும் அந்த மார்க்கத்தார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இயேசுவை குறித்து, அவர் சிலுவையில் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாராம். எப்படி? அவருடைய உடல் மட்டும்தான் இங்கே இருந்துதான், அவருடைய உயிரை கொண்டே வேற எங்கேயோ வச்சுக்கிட்டாராம். வைத்து விட்டு திரும்ப என்ன செய்தாராம்? 3ஆம் நாள் அப்படியே அந்த சரீரத்திற்குள்ளே அதன் பின்பு உயிர்த்து எழுந்தார். இல்லை, என்ன பெரிய விஷயம் இருக்குது? இவர்கள் இயேசுவை தெய்வமாய் கொள்ளுவதற்கு என்ன விஷயம் இருக்குது? இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மார்க்கத்தார் இருக்கிறார்கள். பாருங்கள், கூடு விட்டு கூடு பாய்ந்து விட்டார். அவர் சிலுவையில் கஷ்டமே படலை. சிலுவையில் கஷ்டப்பட்டது அவரோட சும்மா ஒரு உடல் தான். என்ன தான் அவருக்கு உயிர் இருந்தால் தானே வலி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வலியை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியா கூடு விட்டால் கூடு பாஞ்சார்? இல்லவே இல்லை. அவர் மரணித்தார், அவர் மரணம் அடைந்தார். அதை உறுதி செய்ய இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் அழகாய் திட்டமும் தெளிவுமாய் ஒரு நிகழ்வை கொடுத்தார். அதுதான் விழாவிலே குத்தப்படுகிற ஒரு அனுபவம். அந்த எல்லாம் அவர் மரித்து போய்விட்டார். இப்பொழுது விழாவிலே குத்தினார் என்றால் அங்கே இருந்த உயிர் அப்பொழுதுதான் பிரிந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவே அந்த விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு உயிரற்ற உடல், பல மணி நேரம் உயிர் இல்லாமல் அந்த உயிர் எங்கேயோ போயிட்டு, அப்போ அந்த உடலில் நிச்சயமாய் ரத்தமும் தண்ணீரும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் இப்பொழுது அந்த வலிகளையெல்லாம் ஏற்று அவர் மரணித்தபடியினாலே, மரணம் அடைந்தபடியினாலே அங்கே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம ஆதாமை பார்த்தோம்னா அவனை மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்தார் ஆண்டவர்? அங்கே
அவன் தூங்கி கொண்டிருந்தான். அவன் நித்திரை பண்ண வைத்துவிட்டு அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவனுக்கு அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டு அவன் வைத்து கொண்டான். அது எப்படி தெரியுமா? ஒரு மணவாட்டியை கடவுள் அவனுக்கு கொண்டு வந்தார். இப்படி அதனால தான் ஆண்டவர் இந்த விழாவிலே குத்தப்பட்டார். மணவாட்டியாகிய சபையை ஆயத்தம் பண்ணும்படியாக, உருவாக்கும்படியாக. அதற்கு பின்புதான் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்குள்ளே வருகிறோம். பிரியமானவர்களே, என்றைக்கு ஆதாம் அவன் நித்திரை அடைந்து அவனுடைய விழா எலும்பிலே ஒரு மனைவி உருவாக்கப்பட்டாலோ அன்றிலிருந்து ஒரு குடும்ப வாழ்க்கை வந்தது, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வந்தது. அதுபோல மணவாளனாகிய இயேசுவினுடைய விழாவிலிருந்து நாம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அந்த விழாவிலிருந்து நாம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். மணவாட்டி சபையை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி அந்த சபையை தம்மோடு கொண்டு செல்ல மணவாட்டி என்ன செய்வாங்க? மணவாளன் வந்து அந்த மணவாட்டியை அழைத்து கொண்டு போவார். இயேசுவாகிய தெய்வம் வந்து இந்த மணவாட்டி சபையை தம்முடைய விழாவிலிருந்து எடுத்தார். ஹல்லேலூயா! மரணத்தை அவர் ருசி பார்த்தார், மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரணம் அடைவதற்காகவே நியமிக்கப்பட்டார். நமக்காக அவர் பாவமில்லாத பலியாக அவர் மாறினார். பிரியமானவர்களே, விழாவிலே அவர் குத்தப்பட்டார். இரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது. மரணத்தை உறுதி செய்ய மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அந்த விழா எலும்பு ஆதாமிலிருந்து எப்படி எடுக்கப்பட்டது. ஒரு மணமகனிடமிருந்து ஒரு மனைவி அங்கே எடுக்கப்பட்டார். அவர் கனத்துக்குரிய பாத்திரம். ஒரு மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனைவியை கனத்துக்குரிய பாத்திரமாக அவளை உருவாக்கினார். நம்ம நல்ல சாட்சியை கேட்டோம் பாருங்கள். ஒரு வேளை அவர்களுடைய கணவர் உயிரோடு இருந்து பிள்ளைகளை விதமாய் வளர்த்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு ஒரு மணவாட்டி, ஒரு மனைவிக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டை கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். கணவன் இல்லாவிட்டாலும் கூட குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த மனைவி வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். அழகாக 2 பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் வேலை செய்யணும், அவளுக்கான உணவு செய்யணும், எல்லாவற்றையும் தனி ஒரு மனுஷியாக செய்யும்படியாக எத்தனை குடும்பங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மனைவி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரியமானவர்களே, எப்படி இயேசு எப்படி மணவாளன்? குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது அவருக்கு முன்பதாக குருத்தோலைகளை விரிக்கிறார்கள். தங்களுடைய வஸ்திரத்தை விரித்து அவரை நடந்து வர பண்ணுகிறார்கள். ஒரு மணவாளனை போல அவர் அழைத்து வரப்படுகிறார். அவர் அந்த கோவேறு கழுதையின் மேலே பவனியாக வருகிறார். வந்து தன்னுடைய மணவாட்டியை தம்மோடு அழைத்து செல்ல ஆயத்தப்படுகிறார். ஹல்லேலூயா! மணவாளனாகிய இயேசு அந்த குருத்தோலை ஞாயிறன்று அவர் பவனியாய் வந்தார். இரத்தமும் நீரும் ஓடி வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அழகான ஒரு பாடல் இப்படி சொல்லும்: மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை, இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பா, இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். எல்லாரும் சொல்லுவோமா? மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை, இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பா. தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என்னேச கொல்கதா மாலையின்
மேல் நடந்தே களைப்போடு அவர் ஏறினார். 2 நாட்கள் அவர் விசாரணை கைதியாக அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் ஆணிகளாலே கடாவப்பட்டார், முட்கிரீடம் தரிக்கப்பட்டார். இன்னும் மரணம் அடைந்திருக்கிறாரா? அவருடைய கால்கள் முறிக்கப்படாத படிக்கு ஆண்டவர் அவரை காத்து கொண்டார். விழாவிலே குத்தப்பட்டார். இந்த மணவாட்டி சபையை ஆயத்தம் பண்ண அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், லூக்கா 22:42 கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருக்கு தெரியும் இன்று இரவு நம்மை கைது செய்து கொலைக்களத்துக்கு கொண்டு போவார்கள் என்று சொல்லி. ஆகவே தம்முடைய சீஷர்களை 3 பேரை அழைத்து கொண்டு அவர் அந்த கெத்சமனே தோட்டத்திற்கு சென்றார். மிகவும் வியாகுலத்தோடே அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வையே இரத்தமாக மாறிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேர்வையில் இருந்து அப்படியே அந்த இருதயம் பிளந்தது. அங்கேயே அவருடைய இருதயம் பிளந்து போய் காணப்பட்டது. அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அவருடைய இருதயம் அப்படி உடைஞ்சாச்சான். பாருங்க, வேர்வை ரத்தமாக எப்போ மாறும்? ஒருவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, இருதய வலி வந்துருச்சு, முதல்ல என்ன செய்யும்? ரொம்ப வேர்க்கும். அப்படியே வேர்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப வேர்த்துருச்சு, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்டு நின்று போச்சு, நிற்க போகுது. சிலருக்கு அப்பவுமே நின்றும், சிலருக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு ஜீவனை கொடுப்பதற்காக கிருபையாய் இறங்கி அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்ப்பதற்கு நேரத்தை கொடுப்பார். எவ்வளோ பெரிய கிருபை! திரும்ப ஒரு ஜீவனை கொடுப்பது பெரிய கிருபை அல்லவா? வேர்வை வந்த உடனே அது என்ன ஆகுது? அந்த இருதயம் உடைக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம வாசிப்போனா லூக்கா 22:43 சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அந்த இருதயத்தை திரும்ப அவன் என்ன செய்தான்? பலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்துவதற்கு முன்பதாக கெத்சமனே தோட்டத்தில் அந்த இரத்தம் விழுந்தது. 2வதாக அந்த சிலுவையிலே அந்த இரத்தம் விழுந்தது. பாருங்க, அந்த இரத்தம் விழுந்தது. அவர் சிலுவையில் எப்படி இருப்பார்? அப்படி நெடுஞ்சாங்கடையாக வைத்திருப்பாங்க. நேராக உடல் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்து பாருங்கள், நேராக இருக்கும்போது இரத்த அணுக்கள் எல்லாம் கீழே போயிடும். மேலே என்ன செஞ்சிடும்? அந்த இரத்தத்தினுடைய தண்ணீர் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், கான்செப்ட் கரெக்டாக இருக்கா பாருங்கள். அவர் நெடுஞ்சாங்கடையாக வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் உறைந்து போய் கீழே வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். அப்பொழுது என்ன ஆகும்? அந்த ஃப்ரெஷ் பிளட் உடனடியாக இரத்தமும் நீருமாக அது வெளிப்படுவதை நாம் பார்க்குறோம். பாருங்கள், அந்த இரத்தத்திலும் அந்த தண்ணீரிலும் எப்படி ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய பாவத்துக்காக பல முறை நாம் பலி செலுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் இதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்தார். ஐஸ்வர்யவான்கள் வேணும் என்றால் அப்படி செலுத்த முடியும். ஆனால் ஏழைகள் எப்படி அவர்கள் பலி செலுத்த முடியும்? அப்போ ஏழைகள் பாவம் செய்ய மாட்டாங்களா? கட்டாயம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள். அப்போ இந்த ஏழைகளுக்கும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அவர்களால் பலி செலுத்த முடியாது. ஆகவே அன்பின் தெய்வம் தம்மையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியான அந்த மிருகம் எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது 1 வயது உடையதாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர் 33 வயது நிறைந்தவராய் தன்னுடைய வாலிபத்தை எல்லாம் சுமந்தவராய் அங்கே நிற்கிறார். பிரியமானவர்களே, பலியின் வெளிப்பாடு, பிரதான வெளிப்பாடு இரத்தம்தான். ஒருத்தங்க பலி செலுத்தாங்கன்னா இரத்தம்தான். நம்முடைய மாம்சத்தின் உயிர் இரத்தத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11.
மாம்சத்தின் உயிர். உயிர்னா என்னது? ஜீவன். நம்ம கொடுக்குற அந்த ஜீவ நாடி பாருங்கள், ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ரோமர் 5:9 சொல்லுகிறது, இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கொலோசையர் 1:20 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தை இரத்தத்தினாலே உண்டாக்கினார். நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இழந்து போன அந்த மகிமை உறவு, அன்றைக்கு ஆதாம் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து அவனோடு உறவாடினதை அவன் அல்லல் தட்டினான், அவன் பாவம் செய்தான், ஆகவே இழந்து போனான். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயின் வித்து உனக்காக கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த உறவை, அந்த மகிமையை திரும்பவும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒப்புரவாக்கினார். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இதுதான் அவர் செய்கிற ரத்தம். அவருடைய ரத்தம் செய்கிற ஒரு காரியம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, ஒப்புரவாக்குகிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு இதை கட்டளையாகவே கொடுத்தார். இந்த ரத்தம் உடன்படிக்கையின் அடையாளம். எப்படி ரத்தம் பலியின் அடையாளமாக இருக்கிறது. ஒருத்தன் பலி செலுத்திட்டான்னா இரத்த பலி தான் அங்கே டாப் மோஸ்ட் பலி. என்ன வேணாலும் கொடுக்கலாம், எடைக்கு எடை காணிக்கையாக தானியத்தை கொடுக்கலாம், அதுக்கு பின்பதாக பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் எடைக்கு எடை யாராவது ரத்தம் கொடுத்துருக்காங்களா? எடைக்கு எடை ரத்தம் கொடுத்துருக்காங்களா? ஆகவே என்ன செய்வாங்க, ஒரு சேவலையோ ஏதோ ஒரு மிருகத்தையோ அவர்கள் பலியிடுவார்கள். காளைகளை, ஆட்டை பலியிடலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை பலியாய் அப்படியே நமக்காக ஈந்து விட்டார். அவருடைய ஒரு சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் அந்த விழாவில் இருந்தது, அதையும் நமக்காக சிந்தி விட்டார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். அது உடன்படிக்கையின் அடையாளம். ரத்தம் உடன்படிக்கையின் அடையாளம். எப்படி ரத்தம் உடன்படிக்கையின் அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் கானான் தேசத்திற்கு வரவழைக்கும் பொழுது எகிப்திலிருந்து அவரை மீட்டெடுத்தார். அப்பொழுது எகிப்தின் பார்வோன் அவர்களை அனுப்ப சம்மதிக்கவில்லை. ஒவ்வொரு வாதையாக கொண்டு வந்தான். கடைசியில் 10வது வாதை, அவன் அப்பொழுதும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அந்த இருதய கடினத்தை நீக்குவதற்கு அங்கே ஒரு ரத்தம், அங்கே ஒரு இரத்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளினாலே உங்கள் வாசலின் நிலைக்கால்களிலே அந்த இரத்தத்தை, அந்த நிலை சட்டங்களிலெல்லாம் அந்த இரத்தத்தை தோய்த்து வையுங்கள். அப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்ராகமம் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். அப்பொழுது நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விட்டு கடந்து போவார். எப்படி? வாசற்படியை விட்டு கடந்து போவார். அங்கே 2 பேரை பார்க்குறான். ஒருத்தன் பாருங்கள், சங்கார தூதன் வரும்போது அவன் தப்பு பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வாசற்படியை விட்டு கடந்து போவார். சங்கார தூதனை, சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அவனை அங்கே அனுமதிக்க மாட்டார். அந்த சங்கார தூதனை அனுமதிக்க மாட்டார். அதை அவர் கடந்து போக வைப்பார். மேல் சட்டத்தில்
இன்றைக்கு நம்ம கூட நம்ம குடும்பத்தை காக்கணும்னா அந்த வீட்டின் நிலைக்கால்களில் நம்முடைய இருதயத்தில் அவருடைய ரத்தம் பூசப்படணும். இந்த காரியம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். எப்படி செய்யணும்? அதை நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற இந்த தேசத்திலே நீங்கள் சேரும் பொழுது இந்த ஆராதனையை செய்ய கடவீர்கள். அல்லேலூயா. ரத்தத்தை எடுத்து இப்படி அடிக்கிறதுக்கு பேர் ஆராதனை. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை எடுப்பது எதோ குற்றம் அல்ல. அந்த ரத்தத்தை எடுத்து பூசினா அதுக்கு பேர் ஆராதனை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த ஆராதனையை செய்யும்படியாக நீங்கள் அவங்களுக்கு கட்டளையிடுங்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பலியின் அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளம். தலைப்பிள்ளையெல்லாம் அங்கே செத்து போச்சு. எகிப்து தேசம் எங்கும் பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. மிருக ஜீவன்கள் தொடங்கி மனிதர்கள் வரைக்கும், அங்கே பார்வோன் தொடங்கி அவனுடைய அடிமை வரைக்கும் எல்லாம் செத்து போயிற்று. ஆனால் எங்கெல்லாம் ஈசோப்பு கொழுந்தினாலே அந்த ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதோ அங்கெல்லாம் விடுதலை. ஹல்லேலூயா. அந்த இடத்துலெல்லாம் சங்காரக்காரனை வர ஒட்டாமல், நோ நீ அங்கே போகக்கூடாது, கட்டாயம் சொல்லுகிறார். வாசலை கடந்து போக செய்தார். தலைப்பிள்ளை சங்காரம். அன்றைக்கு நம்ம கொரோனா காலத்தில் பார்க்குறோம் பாருங்கள். நமக்கு என்ன சொன்னாங்க பாருங்கள், ஒரு பெரிய தாளத்தை எடுங்க, டொம்மு டொம்முன்னு சேர்ந்து எல்லார் வீட்லேயும் சேர்ந்து அடிங்க. அப்போ என்ன செய்யுமா? கொரோனா ஓடியே போயிடும். நடந்துதா? தினந்தனம் எல்லாம் அடித்தாங்க. எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமாக நம்மளெல்லாம் உட்காந்து தாளத்தை அடிக்க சொன்னாங்க. அடுத்து பாருங்கள், எல்லார் வீட்டில் என்ன செய்யணுமா? விளக்கை ஏற்றி வச்சிடணும். சங்காரம் என்ன செய்வான்? அங்கே வருகிற கொரோனா ஓடியே போயிருமா. அங்கே என்ன இல்லை? ரத்தம் இல்லை. விசேஷம் என்ன? இயேசுவின் ரத்தம் தான் அந்த உடன்படிக்கையை செய்கிறது. சும்மா தாளத்தை அடிக்கிறது, விளக்கெல்லாம் போடுறது, அங்கே என்ன இல்லை? ரத்தம் இல்லை. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம். நமக்குள்ளே நாமே ஒரு நியமத்தை உண்டு பண்ணினால் அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். இது ஒரு ஆராதனை. தாளத்தில் அடிக்கிறதும் விளக்க ஏற்றதும் ஆராதனையாக இருந்தது. ஆனால் இது ஆராதனையாக ஆண்டவர் கை கொள்ளும்படியாக செய்கிறார். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அந்த ஆராதனையை செய்யணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்தபடியே உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அந்தபடியே முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ரத்தம்தான் அந்த உடன்படிக்கை பிரதிஷ்டை செய்கிறது. இது பழைய உடன்படிக்கை. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை எப்படி செய்கிறார் பாருங்கள். இது இரவு நேரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்குது. அந்த பழைய உடன்படிக்கையும் இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டை பூட்டிக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஆள் இல்லையா? பக்கத்தில் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கே அந்த ஆடு சமைத்து சாப்பிடப்பட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு, கசப்பான கீரையோடு, தடிகளை பிடித்து கொண்டு வேகமாக இப்போமே வெளியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாவனையில், இப்போமே வெளியில் போகிறோம், இப்போமே நாங்கள் கானானுக்கு போகிறோம் என்கிற பாவனையோட நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். ஏன் கசப்பான கீரை? எகிப்தில் ஒரு கசப்பு இருந்தது. அங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த கசப்பை நீங்கள் நாளெல்லாம் நினைக்கணும். நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு போனாலே 5 மைல் நடக்கணும். பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்கள், அது உங்கள் விதி, உங்கள் தலையெழுத்து. அப்போது பஸ்ஸும் இல்லை, ஆட்டோவும் இல்லை. நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஆட்டோ இருக்குது, சுகமாக போகிறோம். அந்த கசப்பான கீரை யாருக்கு தெரியல? பிள்ளைகளுக்கு தெரியல. நீங்கள் சொல்லி பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அன்றைக்கி சோளக்கஞ்சி தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி நீங்கள்லாம் அரிசி சோறு சாப்பிட்டுட்ருங்க, பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சொல்லி பாருங்கள், அது உங்கள் தலையெழுத்து. அன்றைக்கி அரிசி சோறு அவ்வளவு விலையேறப்பட்டது. பெரிய பணக்கார வீட்டில் தான் அரிசி சோறு. மற்ற வீடுகளெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் அப்படி தலைகீழ ஆக்கிட்டார் ஆண்டவர். ஒருவேளை நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டு தான் அப்படி ஆக்கியிருக்காரு. பாரு, சோளத்தோட விலையை அரிசியை விட 3 மடங்கு இப்போ கூடிருச்சு. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சோளமும் கேப்பையும் வந்து அப்படி கிடக்கும். எங்களுக்கெல்லாம் அதை பார்த்த உடனே கட்டுப்பாக இருக்கும்.
ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இந்த வீடு எவ்வளோ தருத்திரம் பிடிச்ச வீடு. எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை இதெல்லாம் நமக்கு வயல்லேருந்து வந்திருக்கு, குமிச்சு போட்டு அதெல்லாம் என்ன செய்யணும், அப்புறம் அதை வந்து சாக்கில் அள்ளி, ஐயோ பெரிய ப்ராசஸ். இப்போ நினச்சாலே தலை சுற்றுது. ஆண்டவரே இந்த கதையெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் கொண்டு வந்தீங்களே. அதுக்கப்புறம் அதை கொளிக்கணும்பாங்க. அது அதை விட ரொம்ப கோபமாக வரும். கேப்பையை போட்டு கொளித்து அதிலிருந்து நல்லதெல்லாம் எடுத்து அதுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. மற்றதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி விலைக்கு போயிடும். இருக்கீங்களா இல்லையா? இது ஒரு காலம் பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு எப்படி பயமாக இருக்குன்னா, யாராவது வந்தால் நம்மளை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, இந்த கேப்பையும் சோளத்தையும் இதுக்கு தின்னுட்டு கிடக்குன்ட்டு. எப்படியாவது அவங்ககிட்ட சொல்லிடணும், நாங்களும் அரிசிச்சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப உண்மையிலே எல்லா ஊர்லேயும் பார்த்தா அப்படி நெல் விளைஞ்சு கிடக்கும். தாமிரபரணி போகிற இடத்துலலாம். எங்கள் ஊர் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரை லேண்டு பார்த்துக்கோங்க. அங்கே இதை தவிர வேறு ஒன்றுமே முளைக்காது. விட்டால் கடலை, இல்லைன்னா உளுந்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு பயிர். கடுப்பாக இருக்கும் அந்த வயலை பார்க்கும்போது. இது தவிர இந்த வயலை நீ ஒன்றையுமே விளைவிக்க மாட்டியா? காஞ்ச கருவாடாக கிடக்கும் எப்போ பார்த்தாலும். தினம் எங்கள் அப்பா சொல்கிறார், மழை வருதான்னு பாருங்கள், இன்றைக்கி மழை வந்துருமான்ட்டு. இப்போ தான் பயிரை விதைச்சிருக்கோம். மழை வந்துச்சுன்னா அந்த பயிர் கொஞ்சம் அப்படி, ஏன்னா தண்ணி இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், இந்த பயிர் விற்க விலையை பாருங்கள், இந்த கேப்பை விற்க விலையை பாருங்கள், அதுக்கு வந்த மவுசை பாருங்கள். எல்லோரும் இப்போ உடனே என்ன செய்றாங்க, சத்து மாவு தயாரிங்க, கேப்பையை வாங்க, ராகியை. ஆமாம், அது ஃபேஷன் ஆகிடுச்சு. கேப்பையை வாங்கி முளைக்கட்டி அந்த ராகியை வாங்கி முளைக்கட்டி அதை அப்படி லைட்டாக சூடேற்றுங்க. பயரை வாங்குங்க, அதை முளைக்கட்டி அதை லைட்டாக சூடேற்றுங்க. சோளத்தை வாங்குங்க. அட பாவி மக்கா, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிது இன்றைக்கி. அதை போட்டதெல்லாம் என்ன ஆகுது, பெரிய பணக்காரங்களாகிடுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கை ஆராதனை செய்யும்படியாக அந்த உடன்படிக்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரத்த உடன்படிக்கை. அந்த இரவு நேரம், ரெண்டுமே இரவு நேரத்தில் தான் நடக்கு. பழைய உடன்படிக்கை இரவு நேரம், புதிய உடன்படிக்கை இரவு நேரம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 22:19. அவருடைய சீஷர்களை எல்லாம் கூட்டி வந்து அவர் அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. அது எப்படி சரீரமாய் மாறும்? அந்த சரீரத்தினுடைய அடையாளம், அந்த சரீரத்தினுடைய அடையாளம். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை நாளாகிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. அழகாக எழுதியிருப்பாங்க, திருவுளம் பற்றினார். அது என்ன திருவுளம் பற்றினார்? முழு மனதோடு சொல்லுகிறார். அருள் நிறைந்த வார்த்தை, காண கிடைக்காத வார்த்தை, கேட்க கிடைக்காத வார்த்தை, நமக்காக அவர் உள்ளத்திலிருந்து அவர் செய்கிற காரியம். திருவுளம் பற்றினார். அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு புதிய பைபிளை கொடுத்து இதெல்லாம் இந்த இந்த ஃபீல் அதை வரவிடியாமல் பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய அந்த பைபிளை படிப்போம். இது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? திருவுளம் பற்றினார். இன்றைக்கு நமக்கும் அந்த கட்டளையை கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளலாமா? 1 கொரிந்தியர் 11:23. 1 கொரிந்தியர் 11:23. அதிலிருந்து நம்ம பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்படியே திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற
என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். யாரெல்லாம் அந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிறாங்களோ அவர்கள் அந்த பாத்திரத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதில் நீங்கள் வாசிங்கன்னா அப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் அந்த பாத்திரத்தில் பருகுகிறார்களோ அவர்கள் அந்த பாத்திரத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். நம்ம அந்த பாத்திரத்தை வாங்கி குடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு கடத்துகிறோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த பாத்திரத்தை வாங்கி அவங்க உறுதியாக பிடிச்சிக்கிடுவாங்க, கீழே சிந்தாமல். அதான் பாத்திரத்தோடு ஐக்கியமாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது அவர் இருக்கிற பாத்திரம் இது ரெண்டும் வைக்கப்பட்டது என்னது? இயேசு என்கிற உருவத்திலே இருக்கிற அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அவருடைய சரீரம் அவருடைய இரத்தம் எங்கே இருக்குது? அவருக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த உருவத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் அந்த பாத்திரத்தோடு அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இதில் பானம் பண்ணுகிறவன் குற்றமில்லாதபடி அபாத்திரமாய் அந்த அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். சும்மா அசட்டையெல்லாம் பங்கு பெறக்கூடாது. அந்த அங்கே எங்கிருந்து வந்தது? அந்த சரீரமும் இரத்தமும் இயேசுவிடமிருந்து வந்தது, இயேசுவிடமிருந்து வந்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எடுத்துலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்ம இந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தின் பங்காக மாறின பிறகு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். நித்திய ஜீவனை கொடுத்து கடைசி நாள் வரைக்கும் அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கு. ஏன்னா அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிப்பதனால இந்த நியமத்தை கை கொள்ள கடவீர்கள். இது ஒரு ஆராதனை, இது ஒரு ஆராதனையின் அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை கால்களின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கலாம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றின அவருக்கு மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அந்த இரத்தம் பழைய உடன்படிக்கையின் இரத்தம் அல்ல, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அந்த இரத்தமே அந்த சிலுவையிலே வெளிப்பட்டது. அவர் விழாவிலே குத்தப்பட்டார், அங்கே இரத்தம் ஓடி வந்தது. அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அவர் நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படியே நாம் எழும்பி நிற்போமா? உம்முடைய மாம்சத்தின் ஜீவனாகி அந்த இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினீரப்பா. உடைய கடைசி சொட்டு இரத்தமும் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாகவே விழாவிலே குத்தப்பட்டு இரத்தம் ஓடி வந்ததப்பா. அந்த இரத்தத்தின் கீழே நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எங்கள் மேலாளோட இப்பொழுதே அருளப்படட்டும் அப்பா, அருளப்படட்டும். நாங்கள் அதை வாங்கி பருகட்டும் அப்பா, நாங்கள் அதை வாங்கி பருகட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய உடன்படிக்கை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீரே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நியமத்தை கை கொள்ள, அந்த ஆராதனை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் உறுதியாய் அதில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கடத்த கிருபை தாங்க, உங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்த கிருபை தாங்கப்பா. இந்த அரைஸ் அண்ட் அனாயிட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த மினிஸ்ட்ரியின் மூலம் சந்திக்கப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களுக்காக, திடப்படுத்தல் பெற்றவர்களுக்காக, ஐக்கிய பந்தியிலே சேருவர்களுக்காக, உடன் ஊழியம் செய்கிறவர்களுக்காக, கொடுப்பவர்களுக்காக, 10 1 பங்கை கொடுக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக, நேசிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியூரில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலம் பார்க்குறவர்களுக்காக, டிவி மூலம் பார்க்குறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நிமித்தம் அவர்களே, அவர்கள் குடும்பங்களை, உடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உடைமைகள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மூடி மறைத்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி நீதிமானாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாகனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. கெத்திக்கற்ற உதவியற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நல்ல கால சூழ்நிலை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த வெயிலின் சீற்றம் எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை மேக ஸ்தம்பத்தினாலே மூடிக்கொள்ளும், மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை இயேசு